உலக வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில இந்தியாவில் 2011-12ல 27.1% இருந்த தீவிர வறுமை குறியீடு. நோட் பண்ணிக்கோங்க. 2011-12ல வறுமை குறியீடு எவ்வளவா இருந்திருக்கு? 27.1. சரியா? 27.1. இப்போ 2022-23 பொறுத்த வரைக்கும் 5.3% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 5.3% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரியா? முன்பு இருந்ததை விட குறைந்தது அப்படிங்கிறது போதும். மொத்தமா மக்கள் அளவுல நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பேர் வறுமையில் இருக்காங்க அப்படின்னா 7.4 கோடி பேர் தீவிர வறுமை கோட்டின் கீழே இருப்பதாகவும் சொல்லப்படுது. சரிங்களா? எவ்வளவு பேர் வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க? 7.4 கோடி பேர் வறுமை கோட்டில் இருக்காங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இன்னும் பாருங்க, டீடைல்ஸ் இருக்கு. இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல உள்ள பணவீக்கம், தனிநபர் வாழ்க்கை செலவினம் அதிகரிப்பு ஆகியவற்றில் கருத்தில் கொண்டு தீவிர வறுமை கோட்டை நிர்ணயிக்கும் தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்பை $2.15 $3 உலக வங்கி உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? வளர்ந்து வரும் நாடுகளில் உள்ள பணவீக்கம், தனிநபர் வாழ்க்கை செலவினம் அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இதை எவ்வளவு $3 வச்சிருக்காங்க. இப்போ எவ்வளவு டாலர்? $3. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்கும் திறன் சமநிலை. இந்த வாங்கும் திறன் சமநிலைப்படி இந்திய மதிப்பில் தினசரி 65க்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர் தீவிர வறுமை கோட்டின் கீழ் இருப்பவராக வரையறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அடிப்படையில், வாங்கும் திறன் சமநிலையின் அடிப்படையில் இந்திய மதிப்பில் தினசரி 65 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா நம்ம குறிப்பிடணும்னு சொல்றாங்க. சரியா? குறைந்த வருமானம் மட்டுமல்ல, அது உணவு, சுத்தமான நீர், தங்குமிடம், சுகாதார பாதுகாப்பு, கல்வி இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் எதுவும் மற்றோர் அனைவருமே தீவிர வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவங்களா நம்ம வரையறுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. எதுவுமே இல்லை, அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாதவங்க எல்லாத்தையும் வறுமை கோட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ இந்தியாவினுடைய மொத்த தீவிர வறுமை குறியீட்டுல உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரம் ஆகிய 3 மாநிலங்களையும் சேர்த்து 46% இருப்பதாக ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரம். ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 மாநிலங்களும் சேர்த்து 46% வறுமை குறியீட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. சரியா? அடுத்து, இந்த வருமான அடிப்படையிலான வறுமையை தவிர்த்து நம்ம பார்க்க 65 ரூபாய் ஈட்டல அப்படின்னா வறுமை குறியீட்டில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடிப்படை தேவைகள்லாம் வறுமை குறியீட்டில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வருமான அடிப்படையிலான வறுமையை தவிர இந்தியாவில் உள்ள 1% பேர் மின் வசதி இல்லாமலும், 11.2% பேர் குறைந்தபட்ச குடிநீர் வசதி கூட கிடைக்காமலும், 29.30% பேர் சுகாதார வசதி இல்லாமலும் இருப்பதாக ஆய்வுல சொல்றாங்க.